எல்லாருக்கும் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு சொன்னால் போக்குவரத்து கழகத்தை இழுத்து மூடிட வேண்டியதுதான். திவால் ஆகிடும். நான் உண்மைகளை சொன்னேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஏன்னா நான் சொன்னதையெல்லாம் உடனே செய்ய முடியாத சூழல்ங்கிற அந்த வார்த்தை உண்மையில் ஒளிஞ்சிருக்கு. அந்த நேர்மையை நம்ம இனிமேல் தமிழுக்கு இந்த நிலைமை வராது, இந்த சூழல் இருக்காது, அரசு நடத்துகிற நிகழ்ச்சிகளில் தமிழுக்கு முன்னுரிமை தரப்படும் சொன்னார். அங்கேயும் விஜய் ஏமாந்தோ அல்லது அடிபணிந்தோ அல்லது அழுத்தங்களுக்கு பணிந்தோ வந்தே பாரத்தையோ ஜனகணமனையோ முதல்ல பாடினார்னா விஜய் பயப்பட ஆரம்பித்தார். கடனில் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் இவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, அதைத்தான் ஸ்டாலின் சுட்டி காட்டினார். இல்லை சார், இப்போ அந்த தோல்வியை சந்திச்சதுக்கு வந்து எடப்பாடி தான் காரணம். பிரதான காரணம் அவர் தானே. எல்லாரும் ஒன்றா இருந்தால் ஒரு 10 எம்எல்ஏ கூட வந்திருப்பாங்களே. முக்குளத்தூர் சமுதாயம் சுத்தமாக அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க. இல்லை, உங்களுடைய அரசியல் எதிரி விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்திருக்கலாமே. யார் காரணம்? எடப்பாடி என்கிற ஒற்றை மனிதரின் பிடிவாதம் தான் காரணம். 11 மணிக்கு வைக்கிற ப்ரெஸ் மீட்டை 4 மணிக்கு தள்ளி வச்சார், ஞாபகம் இருக்கா? காரணம் திருமாவளவனை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு பேச்சு. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIAC ranked number 17 in India by IIRF. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. அதாவது நீங்களும் முன்னாடி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, கருத்து கணிப்பு வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அந்த கருத்து கணிப்புக்கு மாறா மக்கள் நிறைய பேர் சொன்ன விஷயங்களை மாறா வந்து ஒரு விஷயம் வந்து வந்திருந்தது. இப்போது ஜோசப் விஜய் அவர்கள் தான் வந்து சிஎம்மாக வந்து இருக்கார். சிஎம் ஆனதுக்கப்புறம் 3 விஷயங்களுக்காக கையெழுத்திட்டாரு. இன்றைக்கு காலையில் வந்து 717 மதுக்கடைகளை வந்து மூடணும், 2 வாரத்துக்குள்ளே மூடணுன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? நல்லது தான், இதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் முதல் 3 உத்தரவுகளில் பார்த்தீங்கன்னா, அவர் நினச்சிருந்தா எல்லா பெண்களுக்கும் எல்லா பேருந்துகளிலும் இலவசம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்ல, அதை கையெழுத்து போட்டிருக்க முடியும். ஏன்னா அவருக்கு மனசில் ஆசை இருக்குது. 1000 ரூபாய் 2500 ரூபாய் தருவேன் குடும்ப பெண்களுக்குன்னு சொன்னார், அதை செஞ்சுருக்க முடியும். இன்னும் பல விஷயங்கள் சொன்னார். முதல் நாளே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு முத்தாய்ப்பான ஒரு நாளில் முத்தாய்ப்பாக ஒரு உத்தரவிடுகிற போது முதல் உத்தரவாக இது இருக்கட்டும்னு சொன்னால அது எதுவுமே வராத போது ஒரு வகையில் நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் நிதிச்சுமை ரொம்ப அதிகமாக தேவை. அவர் வந்து உட்கார்ந்த பிறகு தான் சீஃப் செக்ரட்டரி போய் சொல்கிறார். அந்த செக்ரட்டரி போய் சொல்கிறார், சார் நிலைமை இங்கே சரியில்லை, 2500 கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு சொன்னால் போக்குவரத்து கழகத்தை இழுத்து மூடிட வேண்டியதுதான், திவால் ஆகிடும். அவங்க உண்மைகளை சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு தான் குறைஞ்சபட்ச நிதிச்சுமை எதுன்னு பார்த்து 200 யூனிட் இலவசம்னு அந்த இபி விஷயமாக ஒரு உத்தரவு போட்டார். மற்ற 2மே அவருடைய உணர்வு, அவருடைய ஆசை சார்ந்த விஷயங்கள். நிதிச்சுமை பெருசாக இல்லை. ஒரு போதை ஒழிப்புக்கு ஒரு தனி விங்கு ஏற்படுத்துகிறதோ, பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்துகிறதோ நிதிச்சுமை சார்ந்த விஷயங்கள் அல்ல. அவருடைய நல்ல மனசை காட்டுது, அல்லது பெண்கள் மேலே இளைஞர் சமுதாயத்தின் மேலே அவருக்கு இருக்கிற ஒரு அக்கறையை காட்டுதுன்னு எடுத்துக்கிடலாம். அதை தாண்டி அவர் அன்றைக்கி பேசின பேச்சுக்கள் நம்பிக்கை அளிக்கிறதா இருக்குது. அது உண்மையாக இருக்குதுன்னு நான் நம்பி இதை சொல்கிறேன். செயலில் இதை காட்டணுங்கிற எதிர்பார்ப்போடு இதை நான் சொல்கிறேன். அதிகார மையங்கள் இங்கே கிடையாதுன்னு சொன்னது அவர் யாரையெல்லாம் மனசில் இப்போ நினச்சி பார்த்து சொல்லியிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். நாம் ஒரு யூகம் பண்ணலாம், ஓ இவங்க இருப்பாங்களா, அவர் இருப்பார் நம்ம ஒரு யூகம் பண்ணுவோம்ல. எவர் ஒருவரும் இல்லை, நான் தான் அதிகார மையம்னு சொன்னார் இல்லையா? அதை நிரூபித்து செயல்வடிவப்படுத்தினார்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனித்த அதிகார மையம், ஒரே அதிகார மையம், கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்ட அரசியலமைப்புக்கு உட்பட்ட அதிகார மையமாக அவர் மட்டுமே இருந்தால் அதுவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஓகே சார், இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் பெரியார் திடலில் போய் பெரியாரை வந்து வணங்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரியாரை தொடாமல் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இருக்குன்ற போது இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு இன்னும் கூடுதல் நம்பிக்கை கொடுக்காதா? கொள்கை வழிகாட்டிகளில் ஒருவராகவே பெரியாரை வச்ச போதே அவர் நான் எந்த பாதையில் போக போகிறேன்னு சொல்லிட்டார். காமராஜரை சொன்னார் அப்படின்னு பல பேரை சொன்ன போது விஜயனுடைய எண்ண ஓட்டம், அரசியல் பாதை ஓரளவு புரிஞ்சுக்கிடுச்சு. அதை பார்த்தெல்லாம் மக்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட நினைக்கல. பெரியார்ன்றது இல்லை, பெரியாரை அனாவசியமாக தொடவு வேண்டாம், நீங்கள் அவரை தொழுகவும் வேண்டாம். அவர் இந்த சமுதாயத்துக்கு சேவை செஞ்சாருங்கிற மரியாதை மனசில் இருந்தாலே போதுன்றதான் சாதாரண அரசியல் சாராத மக்களுடைய உணர்வாக இருக்கே தவிர அந்த பெரியார் சிலையை உடைப்பேங்கிறது, அவர் இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே ஒரு மண்ணுன்னு போய் அவரை சீன்றது, இந்த சேஷ்டைகளுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லைங்கிறது அவ்வப்போது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள், நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். தேர்தல் கலந்தால் அதுக்கு அவசியம் இல்லை. தேர்தல் முடிவை வச்சு பெரியார்கிட்ட கொண்டு போய் அதை இது பண்ண வேண்டாம். அது சிலர் விமர்சிக்கிறதுக்கு, சிலரை பதிலடி தர்றதுக்கு, வேறு சிலர் அதை சொல்லலாம். பொதுவாகவே பெரியார் போன்ற மதிக்கத்தகுந்த மனிதர்களை, இந்த சமுதாயத்திற்கு சேவை செஞ்ச தலைவர்களை
சீன்ற வேலையை செய்யாமல் இருந்தாலே போதும். நீங்கள் அவங்கள வணங்கணும்லாம் மக்கள் யாரும் எதிர்பார்க்கல. பெரியாரே இருந்தாலும் என்னை வணங்குன்னு அவர் கேட்க போகிறதும் இல்லை. சரிதானே? ஸோ விஜய் வந்து பெரியார் திட்டத்துக்கு போயிட்டார், பெரியார் விஷயத்தை உயர்த்தி பிடிப்பார் அப்படின்னு இல்லை. அவர் அங்கே போகாமல் இருந்தால் கூட அவர் கை விட்டுருவார்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாகரிகமான நடைமுறை. தன்னுடைய கொள்கை வழிகாட்டில் ஒருவருடைய நினைவிடத்திற்கு போய் அவர் ஒரு மரியாதை செலுத்தினாருங்கிறது வரவேற்க தகுந்த விஷயம். அவருடைய மனநிலையை காட்டுது. எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் போய் பார்த்தார். ஒரே எதிரி திமுக தான் சொன்னார். அந்த திமுக தலைவர் வீட்டுக்கு போய் ஆற தழுவி வாழ்த்தை பெற்றார். இந்த சந்திப்பு நமக்கு ஒரு அநாகரிகமான ஒரு சம்பிரதாய நடவடிக்கைன்னு எடுத்துக்கிடலாம். இல்லை ஸ்டாலினே போய் பல பேரை பார்த்தார்ல, தனது தோழமை கட்சிகள் எதிர்கட்சி எல்லாரும் போய் பார்த்தாரே அவர். இது நல்ல விஷயம் தான் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதை தாண்டி அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தவும் வேண்டாம். என்ன இப்படி போய் பண்றாருன்னு அவரை இது பண்ணிடவும் வேண்டாம். ஏன்னா இது நல்ல ஆரோக்கியமான நடைமுறைன்னு சொல்றோம். இல்ல நல்ல விஷயம் இது. ஆனா இது வந்து விஜய் அவர்கள் வந்துதான் இது பண்றாருன்ற ஒரு பேசுபொருள் வந்து அவங்க இந்த இளைய சமுதாயம் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்கல. இப்ப தங்களுடைய ஆதர்ச புருஷர் வந்துட்டாங்களா, அவர் செய்யற ஒன்னொன்னே கவனிக்கிறனால இது வெளியில வருது. இது வரவேற்க தகுந்த நடைமுறைன்னு நம்ம சொல்லிட்டோம்ல, பாராட்டப்பட வேண்டிய நடைமுறை தான். ஓகே சார். இப்போ அவர் வந்து 500 யூனிட் மின்சாரம் தொடர்பான அந்த கையெழுத்து போட்டிருக்காரு. இதற்கு பதில் வேற ஏதாவது போட்டிருக்கணும் அப்படின்னு இல்ல அப்படியெல்லாம் போய் நம்ம அசைன்மெண்ட் கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை. அவருக்கே தெரியும், அவர் போய் உட்கார்ந்த பிறகுதான் தெரியுது. அதனால உட்கார்ந்து அந்த 2 நாள் அதிகாரிகள் அவர்கிட்ட போய் அன்அபிஷியலாக ஆலோசனை நடத்தினதுனால தான். என்னென்ன ஆலோசனை? தனக்கு செக்ரட்டரி யாரை போடலாம், சீஃப் செக்ரட்டரி எங்கே, பதவியேற்பு எங்கே நடத்தலாம், முதல் உத்தரவு நான் சிலது போடணும்னு நினைக்கிறேன், எதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு அவர் டிஸ்கஸ் பண்ணனால தானே தெரியுது. அப்படி டிஸ்கஸ் பண்ணனால தான் அந்த பதவியேற்புலால் ஒரு முக்கியமான வார்த்தையை ஒன்று விட்டார். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஏன்னா நான் சொன்னதையெல்லாம் உடனே செய்ய முடியாத சூழல்ங்கிற அந்த வார்த்தை உண்மை அதில் ஒளிஞ்சிருக்கு. அந்த நேர்மையை நம்ம பாராட்டணும், நிச்சயமாக பாராட்டணும். அதனால சொல்கிறேன், அவர் சொன்ன வாக்குறுதிகளில் 10க்கு 8 நிறைவேற்ற முடியலைனாலும் நிதி சார்ந்த விஷயங்கள், மக்களுக்கு ஒரு சாராருக்கு நன்மை அளிச்சுட்டு மீதம் இருக்கிற குறைஞ்சது 50% மேலானவர்களுக்கு சுமையை மறைமுகமாக ஏற்றி இந்த சலுகையை செய்கிறீங்கன்னா அந்த சலுகை எங்களுக்கு வேண்டாம். அதனால நீங்கள் வெக்கப்படவே வேண்டாம். நான் இங்கே வந்து உட்காந்து பார்த்த பிறகு தான் தெரியுது நிதி நிலைமை சரியில்லை, நல்லா ஆன பிறகு உங்களுக்கு செய்கிற மனசு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாலே நல்லது. ஐ மீன் அந்த முடிவுல இருந்து அவர் சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று. அறிக்கையில் வந்து அவர் என்ன சொன்னார், மாசம் வந்து 200 இப்படி ஒன்றுக்கும் சொல்ல வேண்டாம். அதான் உட்காந்து பார்த்தா தான் அந்த வழி தெரியும். விஜயும் அதை அனுபவிக்க தான் போறார். கரூர் சம்பவத்துக்கு அன்னைக்கு திமுக அரசு குறை சொன்னார்ல, இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்து அவரும் பல நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்க தான் போறாரு. தப்பு நடக்க போகுது நான் சொல்லலை. எவ்வளோ நெருக்கடி காவல்துறைக்கு இருக்கு, என்ன தார்மீக பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு, இந்த அரசுக்கு இருக்குன்னு அவரு தெரிஞ்சுக்க தான் போறாரு. எல்லாமே எல்லா நாளும் வந்துடாது. அப்புறம் அது விளக்கமும் கொடுத்தாங்க இல்லையா, 500 யூனிட்ல சில குழப்பம் வந்தது, 100 யூனிட் அப்போ கிடையாதா ரத்தா அப்படின்ற போது இல்லை அது தொடரும்னு சொன்னது. இதுவே கொஞ்சம் அனுபவமான ஆளாக இருந்தால் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கற்றுக்கட்டும் சார், இதுதாங்க அரசியல். இந்த அரசியல் தான் விஜய் கற்றுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா அவர் நான் உங்களுக்கு பிடிக்குதோ எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் நமக்கு முதலமைச்சர், அவர் நல்லா இருக்கணும், நான் தவறுகள் குறைவாக செய்யணும் அல்லது செய்யவே கூடாதுன்ற அந்த ஆசை தான் நமக்கு இருக்கணுமே தவிர ஒன்னொன்னே நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்ல தவறு பண்ணால் நம்ம அம்பலப்படுத்துவோம், அதுவும் நம்மளுடைய கடமை தான். அது கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம். வந்தே மாதரம் பாடல் வந்து சர்ச்சையானது. மறுபடியும் நான் எல்லாரும் விமர்சனம் பண்ணியும் கூட சட்டமன்ற அந்த 2மே வந்து ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய அனுமதியின் பேரில் அது அவரை பிரதானப்படுத்தி நடந்த நிகழ்வுகள். மத்திய அரசின் பிரதிநிதி முதல் நிகழ்வுமா சார்? அங்க ஆமா, நீங்க பதவியேற்பு நிகழ்வுலயே அவர் அந்த இதை காமிச்சிருக்க முடியும் தான். ஆனா அரசியலுக்கு புதுசு, எவ்வளவு நெருக்கடி கடையில் அந்த பதவியேற்புல நடந்துச்சு, எந்த அவசர கதியில் நடந்துச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், நியாயப்படுத்தலை. ஆனாலும் கவர்னர் அனுமதியின் பேரில் நடந்த நிகழ்வு அது. கவர்னரால் பதவி பிரமாணம் செய்ய வைக்கப்பட்ட நிகழ்வு அந்த தற்காலிக சபாநாயகர் பதவியேற்ற நிகழ்வு. இந்த 2லயே இது நடந்ததை பற்றி ரைட்டு, அவங்க கட்டுப்பாட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க, அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னு சொல்கிறேன், பிஜேபி இன்னும் திருந்தலை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அவங்க மதிக்க மாட்டாங்கிறதுக்கு 2 உதாரணங்களை அவங்களே அம்பலப்படுத்தின வகையில் பிஜேபியை மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தியதற்கு பயன்பட்ட நிகழ்வுன்னு நான் ஒரு பார்ப்பேன். அன்றைக்கு இரவே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா போட்ட ட்விட்டையும் நம்ம, அவர் ஒரு அமைச்சர், வெறும் ஆதவ அர்ஜுனா விமர்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு அமைச்சராக இருந்து அவர் பதிவிடுகிற கருத்தை நம்ம மதிக்கணுங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். இனிமேல் தமிழுக்கு இந்த நிலைமை வராது, இந்த சூழல் இருக்காது, அரசு நடத்துகிற நிகழ்ச்சிகளில் தமிழுக்கு முன்னுரிமை தரப்படும் சொன்னார். இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்ட சபாநாயகரும் தமிழுக்கு முதலிடம் தர வேண்டும் சொல்லியிருக்கிறார். ஆளுநர் உரையை எதிர்க்கட்சியினர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த உதயநிதி கூட பேசுகிற போது சொன்னார், ஆளுநர் உரை சீக்கிரம் வரப்போகுது, அதில் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தா முதல்ல பாடணும்னா அதை இந்த அரசு அமல்படுத்தி தான் பார்க்கணும். அங்கேயும் விஜய் ஏமாந்தோ அல்லது அடிபணிந்தோ அல்லது அழுத்தங்களுக்கு பணிந்தோ வந்தே பாரத்தையோ ஜனகணமனையோ முதல்ல பாடினார்னா விஜய் பயப்பட ஆரம்பிச்சிட்டார், நம்ம அப்போ விமர்சிக்கலாம். ஏன்னா அது முழுக்க தமிழ்நாடு அரசினுடைய அவை, தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்புகளும் கலாச்சாரமும் உரிமையும் வந்திருக்கிற இடம் அது. அதில் கூட நீங்கள் பிஜேபியை கொண்டாந்து சொருகுனீங்கன்னா அதை மக்கள் நம்ப மாட்டாங்க, அது உண்மையும் அல்ல.
அங்கே விஜய் எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ சபாநாயகர் இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆரை போல, எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தவங்க வரமாட்டாங்களான்னு நினைச்சோம், இவர் அப்படி இருக்காரு. அவங்களோட கட்சியினுடைய பார்வை அதுதானே, அவங்க அப்படி எம்ஜிஆரை பார்க்குறாங்க. எம்ஜிஆரை எல்லா வகையிலையும் விஜயோட ஒப்பிடக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. அவங்க கட்சிக்காரங்க அவங்கள அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. அதில் நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது, நமக்கு என்ன அதில் சங்கடம் இருக்குது? அவங்க எம்ஜிஆரை பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக 1.25 கோடி வாக்குகளை கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இல்லை சபாநாயகராக இருந்த அந்த மாதிரி இல்லை, முதல் நாள் நிகழ்வில் தன்னை தேர்ந்தெடுத்த கட்சிக்கு தலைவருக்கு அப்படி பாராட்டுரை வாசிக்கிறது வழக்கம்தான். இனிமேல் நான் கட்சி கூட்டங்களில் அவர் கலந்துக்க மாட்டார், எந்த சபாநாயகரும் கலந்துக்கிட்டதில்லை. என்ன இருந்தாலும் அந்த இடத்துல அவர் உட்கார வச்சது யார்? 1000 விளக்கில் சீட்டு கொடுத்தது யார்? அந்த முதல் நாள் நிகழ்வை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இந்த பாராட்டுரை அவரும் அந்த ஆவணத்தில் இடம்பெறணும்னு நினைப்பார்ல. நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய நன்றியை நான் எப்படி செலுத்துறது? அவர் மனைவிக்கு நன்றி சொன்னார், என்னென்ன நினைவுகள் வந்ததுனால கண் கலங்கினார். இதுதானே அவருக்கு சபாநாயகருக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அதுதானே இன்றைக்கும் பதவியை விட்டு போகிற அந்த 5ஆம் ஆண்டு இறுதியிலும், அந்த ஆட்சியோட கடைசி நாள் 5 ஆண்டு கூட விட்டுடுவோம். அது அவருக்கு இருக்கிற பிரத்யேக உரிமை, அதில் எல்லாம் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஓகே சார், அவர் பேசின விஷயங்களை பேசணும். இப்போ அவர் தேர்வு பண்ணியிருக்காங்க இல்லையா, சபாநாயகரா துணை சபாநாயகரா, இந்த தேர்வு எப்படி நம்பர் இல்லைங்கிறனால எதிர்கட்சியில் யாரையும் நிறுத்தலை, இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அல்லது இப்போவே அந்த சண்டே தொடங்க வேணாம். அதிமுகவில் ஏற்பட்ட அந்த திடீர் மாற்றம் திமுகவை கொஞ்சம் பின்னாடி தள்ள வச்சிருக்கோம், யோசிக்க வச்சிருக்கோம். இல்லாட்டி திமுக அதிமுக இணைஞ்சு எதிர்கட்சிகள் ஒன்றிணைஞ்சு நம்ம ஒரு வேட்பாளர் நிறுத்தலாம், பொது வேட்பாளர்னு கூட அவங்க பேச்சு நடந்திருக்கலாம். இந்த 2 நாள் எதிர்பாராத நிகழ்வுகள் மாற்றங்கள் அதிமுக நடந்தது, அந்த யோசனையை அறவே புறந்தள்ளிடுச்சு. நம்பர் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் போட்டு ஒரு மாண்புமிக்க ஒரு பதவி, அதில் போய் சண்டை போட வேண்டாம். இப்போ நாளைக்கு கூத்து நடக்கலாம், சட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் நான் எதிர்த்து தான் ஓட்டு போடுவோன்னு சொல்லலாம், அது கொள்கை சார்ந்தது, அரசியல் சார்ந்தது. ஒரு மாண்புமிக்க ஒரு நடுநிலை பதவி, அதில் போய் சண்டை போட்டுக்க வேண்டாம், நம்பர் இல்லைன்னு இப்போதைக்கு தெரியுது அப்படின்னு எடுத்தது ஆரோக்கியமான முடிவு எதிர்கட்சிகள் எடுத்தது. ஓகே சார், அவர் முதல் நாளே வந்து கஜானா வந்து காலியாக இருக்குது, தொடச்சி வலிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். அதற்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படிலாம் பேசாதீங்க எடுத்து எடுப்புலையே அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்கல? காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னது ஒரு உண்மையை நீங்கள் சொன்னதாக இருக்கலாம், அந்த மேடையில் சொல்லியிருக்க கூடாது. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு சொன்னார், அதில் சொல்லியிருக்கலாம். அப்போது கடந்த ஜனவரி எண்டு பிப்ரவரியில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போதே தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு கடன் இருக்குது எல்லாம் பொது ஆவணமாக வெளியில் வச்சாச்சு. அந்த ஆவணங்கள் வெளியில் வந்த பிறகு தான் இவர் இத்தனை வாக்குறுதியெல்லாம் கொடுத்தார். அப்போதும் உங்களுக்கு மறைமுகமாக பல ஐஏஎஸ் அதிகாரிகள் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க, தகவல்களை சொன்னாங்க, டெக்னிக்கலாக சில நாலேஜ் கொண்டு கடத்தினாங்க விஜய்க்கு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சார் இது இப்படி சார் அப்படி, என்ன சார் அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பார். அதெல்லாம் தெரிஞ்சு கடனில் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் இவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, அதைத்தான் ஸ்டாலின் சுட்டி காட்டுறார். எடுத்தெடுப்பில் அப்படி சொல்லாதீங்க, செய்யணும்னு மனசு இருக்கணும், தள்ளி செய்யலாம். இப்போ அவங்களே 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னது 2.5 வருஷம் கழிச்சானா கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதன்படி தான் நான் அதை மனசில் வச்சு தான் சொல்கிறேன், விஜய் சில வாக்குறுதி நிறைவேற்றவே முடியலைன்னாலும் அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டுறணும். அது தப்பே கிடையாதுங்கிற நான் வீம்புக்கு செஞ்சுட்டு மக்களை வேறு வகைகளை துன்புறுத்தக்கூடாது. கண்டிப்பாக வரிகளை உயர்த்தாமல் அவர் சொன்ன பல விஷயங்களை சாதிக்கவே முடியாது. அல்லது மத்திய அரசு அள்ளி அள்ளி கொடுக்கணும். ஜோசப் விஜய்க்கு மத்திய அரசு கொடுக்குமாங்கிறது எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இடைஞ்சல் தான் பண்ணுவாங்களே தவிர, அப்பப்போ கொஞ்சம் ஒத்துழைச்சி போன திமுகவே அவங்க கடைசி வரைக்கும் திரும்பி பார்க்கல. அப்போ அவர்களாண்ட தமிழ்நாடு அரசே திரும்பி பார்க்கல. நிதி விஷயத்தில் கடைசி வரைக்கும் நம்மளை பாராமுகமாக தான் வச்சுருந்தாங்க. வாழ்த்து செய்கிறது சம்பிரதாயமான ஒன்று, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே சார், இப்போ விஜய் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுக ஏற்கனவே 4 நிலையாக வந்து உடைஞ்சிருக்கு. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பெருவாரியாக வந்து வாக்குகள் செலுத்தலை. அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கணும், வர முடியல. இந்த நிலைமை வரும்னு முன்னாடியே கணிச்சதுனால தான் கட்சியை முடிஞ்ச வரைக்கும் வலுவாக எடுத்துகிட்டு போங்க, பிரிஞ்சு போனவங்களை கூப்பிடுங்கன்னு எல்லோரும் வற்புறுத்தினாங்க எடப்பாடியை பார்த்து. என்னை போன்ற பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பொது வழியில் பேசணும், பிரிந்த இயக்கங்கள் கூடுறது தான் நல்லது. அடுத்தடுத்து ஆதாரபூர்வமாக தோல்விகளை சந்தித்த பிறகும், தோல்வி தான் வரப்போகுதுன்னு சொல்கிறது வேறு, வந்துடுச்சுன்னு ஆவணங்களில் வந்த பிறகும் தன்னை மாற்றிக்காமல், சுய பரிசோதனை பண்ணாமல், அந்த சூழலேருந்து மீண்டு எழ நினைக்காம திரும்ப திரும்ப அந்த பிடிவாதத்தை காமிச்சுக்கிட்டு இருந்ததுடைய விளைவு தான் இதுங்கிறனால தான் இவ்வளோ வேகமாக அவங்க வெடித்ததுக்கு காரணம். இன்னொரு தோல்வியை அதிமுக சந்தித்தால் இந்த நிலைமை வரும்னு நானும் பல நேரங்களில் சொன்னேன். பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ அந்த தோல்வியை சந்திச்சதுக்கு வந்து எடப்பாடி தான் காரணம், பிரதான காரணம் அவர் தானே. எல்லாரும் ஒன்றா இருந்தால் ஒரு 10 எம்எல்ஏ கூட வந்திருப்பாங்களே. முக்குளத்தூர் சமுதாயம் சுத்தமாக அதிமுக புறக்கணிச்சிட்டாங்களே. புறக்கணிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சனாலான ஓபிஎஸ் மன்னிப்பு கேட்டு வர்றாரு, அவர் ஏற்றுக்கங்கன்னு ஓபிஎஸ்ஸை எதிர்த்த எடப்பாடியினுடைய ஆதரவாளர்களே கடைசி நேரத்தில் போய் சொன்னாங்க. எடப்பாடி கேட்கல. இன்றைக்கி அந்த ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், ஏசிடி விடுங்க, ஒரு சென்னையில் நின்னா தோல்வி தான் கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம். மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன், இவங்கெல்லாம் எந்த கட்சி எம்எல்ஏவா வெற்றி பெற அளவுக்கு தனித்த செல்வாக்கு படித்தவங்க? அதிமுக எம்எல்ஏவா. இங்கே 4 கூடி எங்கள் 4 குறைச்சிருந்தா விஜயினுடைய அந்த பேர வலிமை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தியிருக்கலாமே. இல்லை உங்களுடைய அரசியல் எதிரி விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்திருக்கலாமே. யார் காரணம்? எடப்பாடி என்கிற ஒற்றை மனிதரின் பிடிவாதம் தான் காரணம். அதனால தார்மீக பொறுப்பை தலைவர் தான் எடுக்கணும். அதில் ஒன்றும் வெக்கம் கிடையாது.
யாரும் அப்படியே போய் சுமத்தில் எடப்பாடி ஏன் சொல்கிறீங்க, அவர் தானங்க சொல்லுவார். ஒற்றை தலைமையான கட்சியை வலிமையாக நடத்திட்டு போகணுன்னு சொன்னது யார்? வடிவேலு சொன்ன மாதிரி அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே எடப்பாடி தான் சொன்னார். அதனால தான் இன்றைக்கி எடப்பாடி மேலே குற்றம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் சொன்னவங்க. தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், செங்கோட்டையன், கேபி அன்பழகன் இவங்கெல்லாம் போனவங்க. 6 பேர் போய் சந்திச்சாங்களே சேலம் வீட்டில் போய், இவங்க போய் சந்திச்சாங்க. அதனால இந்த கோபம் அவங்களுக்கு வருது. அன்னைக்கு நாங்கள் சொன்ன போதே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்கள் இப்படி ஏற்றுட்டுருந்தீங்கன்னா, பிரிஞ்சு போனவங்களை சேர்த்துருந்தீங்கன்னா அதிமுகவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்போ இன்னும் வலுவாக இருந்திருக்குமா? எல்லாரும் ஒன்றா குறைஞ்சபட்சம் இந்த தோல்வி இன்னும் கொஞ்சம் கௌரவமான தோல்வியாக இருந்திருக்கும். இடங்கள் கூடி இருக்கும், அரசியல் காட்சிகள் மாறி இருக்கும். தடுத்த ஒரே நபர் எடப்பாடி தான் நானும் சொல்லுவேன், அவங்களும் அந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவருமே வந்து எம்எல்ஏவா இருக்காரு, செங்கோட்டையன் அவர்களும் எம்எல்ஏவா இருந்தார், மந்திரியாவே ஆயிட்டார். இப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் யாருடைய ஆட்கள்? அதிமுக ஆட்கள் தானே. சரி, அந்த ஓபிஎஸ் செங்கோட்டையனை இந்த நிலைமைக்கு தள்ளி ரகசியமாக சில சந்திப்புகளை நடத்தி அதிமுகவின் அந்த பிளவுக்கு வழிவகுத்தது பிஜேபி தான். அந்த பிஜேபியும் தான் துரோகி நம்பர் 2ன்னு சொல்கிற மாதிரி அவர்களுக்கு 2வது பொறுப்பு பிஜேபிக்கு தான். விஜய் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னணியில் இருந்ததுக்கு பிஜேபியும் ஒரு காரணம். ஏன்னா பிளவுபட்ட அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அதிகாரமும் உரிமையும் இருந்த பிஜேபி கண்டுக்காமல் ஒதுங்கிட்டாங்க. கடைசி நேரத்தில் செங்கோட்டையனை கண்டுக்கவே இல்லை தெரியுமா? எத்தனோட டெல்லி போனார், அவரே ஒத்துக்கிட்டார்ல, நல்ல செய்தி வரும், நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அண்ணாவுக்கு எதிர்காலம் பற்றி பேசினேன் அப்படின்னா பேட்டி கொடுத்தவர் தான். ஓபிஎஸ் கங்கைக்கே போனார், வாரணாசிக்கே போய் பிரதமரை பார்த்தார், டெல்லிக்கு போனார், கடைசி வரைக்கும் காத்திருந்தார், பிரதமரை ஏர்போர்ட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் மெனக்கட்டார், எஸ்எம்எஸ் எடுத்து காமிச்சார், பிரதமரை நான் சந்திக்கணும், உங்கள்கிட்ட பேசணும்னு. நைனா நாயந்திர இல்லை, இதை இவ்வளோ தூரம் கெஞ்சின ஓபிஎஸ்ஸை கண்டுக்காம விட்டது யார்? பிஜேபி தான். ஸோ இந்த நிலைமைக்கு அதிமுகவின் பிளவு தொடர்ந்ததற்கு பிஜேபி ஒரு காரணம். அதன் காரணமாக அதிமுக பலவீனப்பட்டு பிஜேபி விரும்பாத, அதிமுக விரும்பாத விஜய் ஆட்சிக்கு வந்ததற்கும் இந்த 2 பேரும் தான் காரணம், பிஜேபியும் அதிமுக. இனிமே அதிமுகவோட நிலைமை என்னவாகும் சார்? இல்லை, காணாமல் போயிடுச்சு, அது அவ்வளோதான் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. வீழ்ந்து கிடக்கு. அது மீளணும்னா இன்னும் பெருந்தன்மை இன்னும் பல பேருக்கு வரணும், குறிப்பாக எடப்பாடிக்கு வரணும். அதைத்தான் சிவி சண்முகம் ஒரு ஆங்கிளில் சொன்னாலும், தோல்விக்கு நாங்கள் எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கிறோன்னு சொன்னாரா? இந்த வார்த்தை எடப்பாடி வாயிலேருந்து வந்துச்சா? அவர் வாயிலேருந்து தான் முதல்ல வந்திருக்கணும். இந்த தோல்விக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேங்கிற அறிக்கை முதல்ல எடப்பாடிகிட்டேருந்து வந்திருக்கணும். 6 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை வரல. மாறா அதை பற்றி கவலையப்படல. ஆனால் அதுக்கு முன்னாடி திமுகவோட பேச்சு நடத்தி முதலமைச்சராக இருக்கலாம், நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க. இது என்ன? அது நடக்கல, அதை விட்டுருங்க, அதை போய் பேசிட்டு. அது அருவருப்பான விஷயம்னு நான் முதல் பேட்டியிலேயே சொல்லி முடிச்சுட்டேன். அருவருப்பான ஒரு அவலமான ஒரு காட்சியாக இருந்திருக்கும் அது. அதுக்கு தயாராக இருந்த எடப்பாடி இந்த தோல்வியை நான் மக்கள் தீர்ப்பு ஏற்கிறேன், அதுலேயே இன்னொரு வரி, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன்ல அந்த வரி இருந்திருக்கணும். ஏன் இல்லை? அதனால தான் வேலுமணி கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னார் இன்றைக்கி, அண்ணன் இபிஎஸ் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி. இறங்கி வரணும், 2 ஸ்டெப் இறங்கி வரதோ கௌரவ குறைச்சலோ அல்ல, சூழலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்க, ஆரோக்கியமாக விவாதிப்போங்கிறாங்க. அவர் கூட்ட மறுத்தால் கூட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அணியினர் எடுப்பார்கள். ஓகே, இப்போ இவங்க வந்து தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பொதுச் செயலாளராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? அது நம்பரை பொறுத்து. 32 பேர் வந்துட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் செல்லாது. கட்சி ரீதியாக எடுக்கலாம் நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை. எம்எல்ஏ பதவி பறிங்கன்னு அவர் கேட்க முடியாது. 32 பேர் வராங்களான்னு பார்ப்போம். இது இன்னொரு 4 பேர் இங்கேருந்து திருப்பி இங்கே போகிறது. இனிமேல் தாவல்களும் இன்னும் நிற்கலை. தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, தேர்தல் முடிஞ்ச பிறகும் தாவல்கள் நிற்கலை. பார்க்கலாம் எத்தனை நம்பர் வருதுன்னு. 32 பேர் போயிட்டால் பதவியோடு போவாங்க. அவருடைய பதவியை பறிக்க முடியாது. 47இல் 3இல் 2 பங்கு 32 பேர் போனால் பதவியை பறிக்க முடியாது. கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு எடப்பாடி அறிவிக்கலாம், அது அவருடைய உரிமை. அப்புறம் இவங்க பொதுக்குழு கூட்டி நாங்கள் எடப்பாடி நீக்கிறோம், திருப்பி ஒரு 2 வருஷத்துக்கு ஆட்சி முன்னாடி நடந்துச்சுல்ல, அந்த கூத்துக்களும் நடக்க தான் போகுது. சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்கள். ஓகே சார், இப்போது தாவேக்காக்கு ஆதரவாக வந்து திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் போய் ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 118 பெரும்பான்மை வேணும் அப்படின்ற அந்த மேஜிக் நம்பருக்கு 120 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் சங்கடமாக இருக்கும். காங்கிரஸ் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எந்த அணியிலும் இல்லை, குறிப்பாக என்டிஏவில் நாங்கள் இல்லைன்னு சிவி சண்முகம் அறிவிச்சிருக்கிறார். அது அதிமுகவின் கருத்துன்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் அதிகப்படியான பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் கருத்துங்கிற முறையில் நாங்கள் என்டிஏல இல்லை, பிஜேபியில் இல்லைன்னு சொன்ன பிறகு காங்கிரஸ் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இடதுசாரிகள் அப்படி ஒரு அரசை நாம் வெளியிலேருந்து ஆதரிக்கணுமா? திருமாவளவனுக்கும் அந்த எண்ணம் வரும். அப்போ அவங்க அது ஒரு இரலவெண்ட்டாக போயிடுச்சு. எந்த திருமாவளவனுடைய கடிதத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்திருந்ததோ, அவளோடு காத்திருந்ததோ, என்ன செய்ய போகிறாரோ, அவர் கொடுக்கலன்னா ஆட்சி இல்லை அப்படின்னு காத்திருந்தாங்க இல்லையா? அந்த முக்கியத்துவம் பெற்ற அந்த திருமாவளவனுடைய வாக்குகள், இடதுசாரியுடைய வாக்குகள் இன்றைக்கி முக்கியத்துவம் இல்லாமல் போக போது இந்த 30 பேர் ப்ளஸ் அங்கே போய் சேர்ந்துட்டான். இவங்க வந்துட்டாங்கிறதுக்காக விஜய் அவர்களை இடது கையில் புறந்தள்ளுவார்னு நான் பார்க்கல.
பட் அது ஒரு முக்கியத்துவத்தை இழந்துரும், எண்ணிக்கை அடிப்படையில், அது நம்பர் அடிப்படையில் அவங்க முக்கியத்துவத்தை இழந்துருவாங்கன்னு நான் அந்த உண்மையும் சொல்ல விரும்புகிறேன். இப்போவுமே வந்து அவர் அவ்வளோ நேரம் அந்த யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டது அந்த கட்சி விசிகா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்குமே சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய ஆபாசமான அதுக்கு விஜய் திருமாவளவன் தான் காரணம். அவர் தான் சொன்ன இடதுசாரிகள் எடுக்கிற முடிவு தான் என் முடிவுன்னு சொன்னார். இடதுசாரிகள் முடிவு எடுத்து 24 மணி நேரம் கடந்த பிறகு ஒரு முடிவை சொல்லலைங்கிற போது விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்காக அவங்க எடுத்த 11 மணிக்கு எடுத்துட்டாங்களா 11:05க்கு நான் அறிவிக்கிறேன் அப்படி சொல்லலை. நீங்க 3 பேரும் ஒன்னா தான் இருப்போம்னு நீங்க சொன்னீங்க. மக்கள் நல கூட்டணி காலத்திலிருந்தே நாங்கள் ஒன்றாக தான் பயணிக்கிறோம்னு சொன்னீங்களே. அந்த மற்ற 2 இடதுசாரிகளும் முடிவு சொன்ன பிறகு கிட்டத்தட்ட 24 மணி நேரங்களை கடந்தும் நீங்க ஏன் முடிவு சொல்லலைன்னு தான் விமர்சனம் வந்துச்சு. எங்களுடைய கட்சி வந்து நிறைய பேர் முடிவெடுத்து தான் இது பண்ண முடியும், நான் ஒரு ஆளா பேச முடியும். எல்லாரும் நீங்க ஏன் வாயக்கின்றீங்களான்னு தெரியல. 11 மணிக்கு வைக்கிற பிரஸ் மீட்டை 4 மணிக்கு தள்ளி வச்சாரு, ஞாபகம் இருக்கா? காரணம் திருமாவளவனை முதலமைச்சராக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துச்சு. பேச்சளவில் ராஜ்பவனில் போயோ அல்லது நேரு ஸ்டேடியத்தில் போய் பதவியேற்பு விழாக்கெல்லாம் ஏற்பாடு நடக்கலை. பேச்சளவில் ஒரு முயற்சி நடந்துச்சு. திருமாவளவன் முதலமைச்சர், ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்கணுங்கிற பெருமையை நம்ம எடுத்துக்கலான்னு திமுகவும் அதுக்கு தயாராக இருந்தது, அதிமுகவுக்கு தயாராக இருந்தது. அதனால தான் அந்த 5 மணி நேர போராட்டம் அல்லது இழுபறி நடந்தது. சில அது செயல் வடிவம் பெறலை. அதனால் அதை போய் ரொம்ப டீட்டெயில்டாக விவாதிக்க வேண்டாம். இன்னைக்கு சட்டப்பேரவையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அப்போது 3 பேருமே வந்து லோயலா காலேஜில் படித்தவங்க தான், ஆனால் சீனியர் வந்து திமுக தான் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சு கலோக்கியலாக இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது. இளைஞர்கள் 2 பேர் ஆளுங்கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது பார்க்குறதுக்கும் நல்லதாக இருக்குது. அந்த ஆரோக்கியமான அரசியல் தொடர்ந்தால் தமிழ்நாட்டுக்கும் நல்லது. நல்ல ஆலோசனைகளை திமுகவும் சொல்லட்டும், ஈகோ பார்க்காம விஜயும் அதில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கட்டும். ஒரு கலைபர காடாக இல்லாமல் ஒரு அமைதியான இடமாக சட்டமன்ற நிகழ்வுகள் நடந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. அரசியலை வெளியில் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வெட்டிக்கோங்க, குத்திக்கோங்க, பேசிக்கோங்க. வெட்டிக்கோங்க வார்த்தைகளால் நான் சொன்னேன். சட்டமன்றத்தில் பொதுமக்களுடைய நலன்களை பற்றி மட்டும் பேசி ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கணும்னு தானே எல்லோருமே விரும்புவாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்தது சம்பிரதாய உரை தான். இந்த சம்பிரதாய வார்த்தைகள் செயல் வடிவத்துலேயும் வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தான். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாலின் இருந்திருக்கணும், ஸ்டாலின் இருந்து வழி நடத்தணும், உதயநிதி என்ன பண்ணுவார்? சரி, அதுக்காக என்ன எங்கள் அப்பா வரல அதனால் நான் வரலன்ட்டு போயிட முடியுமா? அவர் ப்ராக்டிக்கலாக நடந்ததை ஏற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் முன்னாடி போகணுமே தவிர பின்னாடி போயிட்டு குளத்தூர் மக்கள் மேலே கோவிச்சுக்கிட்டு ஏன் எங்கள் அப்பாவை தேர்ந்தெடுக்கல என்ன கோவிச்சுக்க முடியும்? அவர் அதை பற்றி அவரே நினைக்காம அன்னைக்கு சாயங்காலம் போய் நன்றி சொல்ல போயிட்டாரு. அதை இனிமேல் பேசுறதுல அர்த்தம் இல்லை. சரி, இது நல்ல மாற்றம் தான் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். என்ன பார்வை வைக்கிறாங்க அப்படின்னா உதயநிதிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, ஸ்டாலின் இருந்தா வழி நடத்துவாரு, விஜய் வந்து கையாளுறதுக்கு. அப்படி பார்த்தா விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு தான் அதே ஜனங்கள்ல பாதி பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அந்த எண்ணத்தை மாத்திக்கல. அதனாலதான் பாதிக்கு பேர்பட்டோர் இன்னும் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு பார்க்கணும்ல. கத்துக்கட்டுமே. இப்போ உதயநிதி ஒண்ணுமே இல்லாம முறையா அசம்பிளிக்கு போயிருக்கிறாரு. 5 வருஷம் கிட்டத்தட்ட 4 வருஷம் அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். ஒரு கட்சியினுடைய ஒரு பிரிவை வழிநடத்திட்டு போனார். அந்த கட்சியுடைய எதிர்கால முகமாக அறிமுகப்படுத்தப்பட்டு கட்சிக்காரர்களால் வழிபடப்படுகிறார். சரிதானா? முன்னிலைப்படுத்தப்படுறார். ஸோ எல்லா அனுபவம் அவருக்கு இருக்குது. ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அதுவும் இவருக்கு புதுசு தான். கற்றுக்கட்டும். விஜய் கற்றுக்கிற அதே நேரத்தில் அவரும் அந்த பொறுப்புள்ள எதிர்கட்சிங்கிற அந்த சிலபஸையும் படிக்கட்டுமே. அவரால் முடியாதுன்னா விஜய்னால தான் முடியாதுன்னு சொன்னீங்க. அதை பாதி பேர் 1.25 கோடி பேர் கேட்கலையே. சரி, என்னைக்கு தான் அவங்க கற்றுக்கட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து நீடிக்குமா, இல்லை ஏதாவது இடையில வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை? அதிமுகவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் போய் ஆதரிச்சா அது ஓரளவு நிலையான ஆட்சியாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதை நான் முன்னாடியும் சொன்னேன். இந்த முடிவை சிவிசன் அறிவிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடியே நான் அந்த பேட்டிகளில் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா நம்பர் அடிப்படையில் அதுதான் இயல்பானதாகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்ததாகவும் இருக்கும். ஏன்னா இடதுசாரிகள் திருமாவளவன் ஆதரவு கொடுத்து முஸ்லீம் லீக்கும் கொடுத்த பிறகு 120 ஆயிடுச்சு. நித்திய கண்ட பூர்ண ஆயுஸ் தான். 3 பேரை உருவனால ஆட்சிக்கு வந்துடும். ஆனால் இப்போ அந்த ஆபத்து இல்லை. ஒருவேளை விஜய் ஏற்றுக்கிட்டாருன்னா அதிமுக ஆதரவை கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. எண்ணிக்கை அடிப்படையில் நிலையான ஆட்சியாக இருக்கும். ஆனால் அந்த ஆதரிக்க போகிற அதிமுக எம்எல்ஏக்களில் 3-4 பேர் மேலே வழக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்தே லஞ்ச ஒழிப்பு வழக்கு இருக்குது. அதை விஜய் எப்படி நடத்த போகிறார்? அந்த வழக்கை அது நடத்துறது அவ்வளோ நல்லதாக இருக்குமா? இப்போ வேலுமணி ஆதரவு கொடுக்குறார், விஜயபாஸ்கர் ஆதரவு கொடுக்குறார். விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்பு வழக்கை விரைவுபடுத்தி அவருக்கு உரிய தண்டனையை பெற்று தருவோம் விஜயால் அறிவிக்க முடியுமா? அதனால் அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? இல்லை. சரி, அந்த விஜயபாஸ்கர் மேலே சிபிஐ வழக்கும் இருக்குது. பிஜேபி அதை ரசிக்குமா? நம்ம விரும்பாத விஜயை போய் ஆதரிக்கிறீங்களா? அமைச்சர்களை இடம்பெறீங்களா? சரி, நாங்கள் எங்கள் வேலையை காட்டுறோம், செய்யலாம். இந்த மாதிரி இடையூறுகள் வெளியிலேருந்து வரலாமே தவிர விஜய்க்கு சில சங்கடங்கள் இருக்குமே தவிர திமுக பிடிக்கலன்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அந்த அதிமுக ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் முகம் சொல்லிக்க வைக்குமே பொதுமக்களை தவிர பெரிய இடையூறுகள் பெருசாக வராது. ஏன்னா நம்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் அந்த இடையூறுகளை, அந்த சங்கடங்களை
விஜய் எப்படி தாண்டி போக போறாருன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கலாம். ஆனா காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வரும்போதே விஜயோட மதவாத சக்திகளோட கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எந்த அப்ப மதவாத அதிமுக சக்தி வந்துச்சு? அதிமுக மதவாத சக்தின்னு இல்ல யாருங்க சார், சொன்னா? பிஜேபியோட இருக்காங்கன்னும் போது சிவி அவங்க சண்முகம் கூட்டணியில அறிவிச்ச இருக்காங்க. பிரஸ் மீட்டை பாத்தீங்களா? முழுசா பாத்தீங்களா? நாங்கள் எந்த அணிகளும் இல்லை, அது தேர்தலோடு முடிஞ்சிடுச்சுன்னாரு. அப்படி சொன்னாதான் அவர் விஜயனுடைய ஆதரவுக்கு கொடுக்க முடியும். விஜய் அதை ஏத்துப்பார். பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார். யாரு? அதிமுகவின் குரல் அல்ல, சிவி சண்முகத்தினுடைய அதிகாரப்பூர்வங்கிறது சிவி சண்முகம் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பெரும்பான்மை குழுவினுடைய முக்கிய முகம் சிவி சண்முகம். நாங்கள் எந்த அணியில இல்லைங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். பிஜேபியோட நாங்கள் இல்லைன்ட்டார், அதை தானே நம்ம ஏற்றுக்கணும். அது காங்கிரஸுக்கு சங்கடத்தை குறைக்கும். அப்படி ஒரு அமைச்சரில் போய் நம்ம இருக்கணுமான்னு காங்கிரஸ் தான் வெக்கப்படணும். அவங்க வெக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியல. நல்ல துறை வேணும் தான் இன்னும் பேச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்களை சொல்லுவோம். கிடைக்கிற துறையை நல்லா செயல்படுத்துங்கன்னு கேட்டுக்குவோம், அவ்வளோதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.